இதுவே வந்து சிறப்பாக பண்ண முடியுது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக பிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த சிஆர்எம் சொல்லுவாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். கால் சென்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே மேனுவலாக கூட ஃபோன் எடுத்து பண்ணுறதில்ல. இட் ஆட்டோமேட்டிக்லி டயல்ஸ். ஒரு கால் கட் ஆனோடனே அடுத்த கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இட்ஸ் டன் பை அ சாஃப்ட்வேர். ஸோ ஐடி துறை எந்த அளவுக்கு இதில் வந்து உதவி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்டு அ குட் எக்ஸ்ட்ரீம். இட் இஸ் டூயிங் அ குட் ஜாப். அட் த சேம் டைம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது மெடிக்கல் பில்லிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பல டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளைண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் நம்ம இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால அவருடைய சாஃப்ட்வேரில் நம்ம லாகின் பண்ணி அவங்களுடைய சர்வரில் நம்ம லாகின் பண்ணி டைரெக்டாக என்ட்ரிஸை போடுறோம். இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து எப்போவுமே தேவை தான், மனிதர்கள் இல்லாமல் எந்த வேலையும் முடியாது. பட் ஆட்டோமேஷன் பண்ணும்போது அக்யூரசி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 99% கொடுக்க முடியுதுன்னு வச்சுங்களேன், அதை இன்னும் கொஞ்சம் மேலோங்கி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேஷன் பண்ணோன்னா, அதாவது 100 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு 60 பேரை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் பிபிஓ இண்டஸ்ட்ரிக்கு. ப்ளஸ் ஐடியுடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் டு தி பிபிஓவாக அது இருக்கும்ன்றது வந்து என்னுடைய ஒப்பீனியன். ப்ளஸ் இப்போ வந்து நீங்கள் ரெண்டாவது ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 26% ஆவரேஜாக க்ரோ ஆகிட்டு வருது. இப்போ வந்து பிபிஓ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், லாஸ்ட் 2-3 இயர்ஸை பார்த்தீங்கன்னா 35% வந்து க்ரோத் ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் வரப்போகிற ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 40%, 40%க்கு மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 13 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்குது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு 13 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியுடைய காம்பினேஷன் அண்ட் ஸ்கில்டு ரிசோர்ஸஸ், இதுக்குன்னு நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை தயார் பண்ணணும். இப்போதுலேருந்தே அந்த வேலைகளை ஆரம்பித்தா தான் நம்ம சொல்கிற அச்சீவ்மெண்ட்ஸும் டார்கெட்ஸையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது நம்ம பண்ணலைன்னா வேறு யாரோ பண்ண போகிறாங்க. இந்த பிஸ்னஸை நான் எடுக்கலன்னா நீ எடுக்க போகிற, அந்த மாதிரி தான் வந்து இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சைனா வந்து இது வந்து ஃபேக்ட்ரி, வேர்ல்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஃப்ரம் 70s 80s இட் செல்ஃப் அவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் ரூல் த வேர்ல்டு. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இதை எப்படி ஆக்கணும் அப்படின்னு விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் விஷன் ஃபார் எவ்ரிபடி இன் இந்தியா. யாரை கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க கம்பெனி நடத்துகிறவங்கள. இந்தியா ஷுட் பி த வேர்ல்டு ஆஃபீஸ், அதாவது ஹப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏர்போர்ட் மாதிரி எல்லா விமானங்களும் ஒரே இடத்துல சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இட் ஷுட் பிகம் அ வேர்ல்டு ஹப், எஸ்பெஷலி நம்ம சர்வீஸ் செக்டரில். இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஓகே, ஆங்கிலேயர்கள் விட்டு சென்றதில் ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து பல பேருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்புகளும் கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் பிபிஓன்றது வந்து நான் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் செக்டாரில் பேசிகிட்டு இருக்கேன். டொமஸ்டிக் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் கால் சென்டர்ஸ்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷனல் அப் அண்ட் ரன்னிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது வந்து பேசிக் நெசசிட்டி ஆஃப் இட். இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து ரொம்ப காம்படேட்டிவாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸிங், ரெண்டாவது அவங்களுக்கும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் ஒரு டைமில் யூஎஸ் காலனியாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் கல்ச்சர் வைஸ் நம்மளோட இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம எப்படி பிரிட்டிஷோட ஈஸியாக ரிலேட் பண்ணிடுறோமோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா ஐடி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இன்னும் ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஏரியாவில் என்ன சப்போர்ட் கிடைச்சாலும் பிபிஓ இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். சீனர்கள் பேசும்போது அவங்கள பற்றி சொன்னீங்க பாருங்கள், அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு. ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னென்னா அவங்க சைக்கிளில் போனவங்க இப்போ காரில் போகிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனிகள்லாம் அங்கே வந்து போய் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க, கம்பெனிஸ் ஷோரூம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டெவலப் ஆகிருக்கு. கார் வந்து வெளிநாட்டு கார்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. ஆனால் அவங்க எதுக்கும் தயாரானவங்க, அதை நாம் பார்க்கணும். நல்ல உதாரணம் சொன்னீங்க நீங்கள். கார் இல்லை, நேற்று வந்து சைக்கிளில் போனவங்க இன்றைக்கி காரில் போவாங்க, நாளைக்கு இந்த கார் இல்லைன்னா மறுபடியும் சைக்கிளில் போவாங்க. அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொன்னது, இந்த இந்தியா நம்மளுடைய நாடு வந்து வேர்ல்டு ஹப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க.
இதற்கு எந்த வகையான முயற்சிகள் தேவை, நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம்? ஏன் அப்படின்னா வழக்கமாக நம்ம பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க, நாடு நல்லா இருக்கணும்னா சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும்னா வீடுகள் நல்லா இருக்கணும், வீடுகள் நல்லா இருக்கணும்னா அந்த தனிப்பட்ட மனிதர்கள் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இது டீம் பில்டிங் தான். நாங்கள் சோஷியாலஜியில் சமூகவியல் சமுதாயவியலில் நாங்கள் படித்தது நாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பில்டிங், வி ஃபீலிங் என்றைக்குமே. அப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சான்னாலே நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து தன்னை ஸ்கில்டு பர்சனாக ஆக்குறதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கும்? வந்து வெரி குட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே, அதாவது இப்போ கொஞ்சம் காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. போன வாரம் ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, எங்கள் ஊர்லலாம் இன்னும் ஒரு 5 வருஷமாக வேலைக்கே போகாமல் நிறைய பேர் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலை கிடைச்சா தான் போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்கள் மாறிவிட்டது. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர் க்ரோத்தை பார்த்து லாட் ஆஃப் பீப்புள், யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி வந்து ப்ரைவேட் செக்டர் தான் ஆசைப்படுறாங்க. சில பேர் அது வந்து கவர்மெண்ட் கூட வேண்டாம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் கூட வேண்டாம், ப்ரைவேட் செக்டார்லேயே தெர் இஸ் மோர் மணி அண்ட் யூனோ ஸ்கில்க்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுறாங்க. இட் மே பி ரைட் ஆர் ராங்னு தெரியல, பட் செக்டார் இஸ் பிகமிங் குட். அதாவது கண்ணோட்டங்கள் மாற தொடங்கி விட்டன. ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ பிபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால் சென்டர்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக அடைஞ்சது காரணமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம். அது பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃப்ரம் ஸ்கூல் லெவல்லேருந்து நான் சொல்லுவேன். ஏன் ஸ்கூலில் நீங்கள் கேட்பீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா டைப்பிங், நம்ம நாட்டில் வந்து டைப்பிங் ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு 20 வேர்ட்ஸ்க்கு மேலே அடிக்கவே வராது பர் மினிட். நான் சொல்கிறது சில பேருக்கு டைப்பிங்கே தெரியாது. இன்ஸ்டியூட்டுகளும் டைப்பிங் இன்ஸ்டியூட்டுகளும் வந்து மறைந்து தான் வருகிறது. முந்தி இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது. இப்போ வந்து அது கம்ப்யூட்டர் சென்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைப்பிங் வந்து ஒரு பேசிக் ஸ்கில். இது வந்து ஒரு 6வதுலேருந்தே நம்ம கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸை வந்து எல்கேஜிலேயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு